ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிலுக்கு இதமான இளநீர் பாயாசம் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க. இனிப்புக்கு கொஞ்சமாக தேவைக்கேற்ப சர்க்கரை எடுத்திருக்கேன். பால் பசும்பால் தண்ணி கலக்காத பியூரிட்டி பால். இது டோன்ட் மில்க்கும் சேர்த்துக்கலாம். நம்ம கண்டென்ட் மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி பசும்பால் காய்ச்சி ஏடை எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான் பால். முந்திரி மேலே தூவுறதுக்கு இல்லை பாதாம் கூட சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு ஏலக்காய், ஸ்மெல்லு தெரியாத அளவுக்கு அந்த பாலோட ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏலக்காய். ஒரு இளநீர் நம்ம இப்போ ஒரு 4 பேருக்கு செய்ய போகிறோம். 4 பவுல். இப்போ இந்த பவுல் அளவு 4 பவுல் தான் நம்ம பாயாசம் பண்ண முடியும். 4 பவுலுன்றதே கம்மி தான் இது வரும். இதிலே பாதி அளவு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போது இந்த பால் நம்ம காய்ச்ச போகிறோம். இளநீர் பாயாசம் வெயிலுக்கு ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷு. இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டிஷ்ஷோட இதெல்லாம். அதனால தான் இந்த டிஷ்ஷை நான் போடுறேன். வெயில் நாளில் இந்த மாதிரி கூலிங்கான பொருள் சாப்பிட்ணுன்றதுனால தான் இந்த டிஷ் போடுறேன். இப்போது பால் நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம் நல்லா திக்னஸ்ஸாக. அதுக்காக ஃபஸ்ட்டு பால் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிட போகிறோம். பால் ஒரு பேனில், கொஞ்சம் அகலமான பேனில் வச்சிடணும். எப்பொழுதுமே நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியாக பால் நல்லா திக்னஸ்ஸாக காயணும். அதுக்காக தான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கிண்டி விடுறதுக்காக கரண்டியை வச்சுருக்கேன். நம்ம அடி பிடிக்காமல் பாலை காய்ச்சிக்கணும். இந்த இளநீர் பாயாசத்துக்கு தண்ணிக்கு வேலையே கிடையாது. நான் சும்மா கொஞ்சமாக பால் பாத்திரத்தில் ஒட்டி இருக்குன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா சுண்டி வரணும். பால் சுண்டி வரதங்காட்டியே நம்ம இளநீரை கட் பண்ணி தண்ணியை எடுத்துடலாம். இப்போ இளநீர் கட் பண்ணியாச்சு. தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வழுக்கி எடுக்க போகிறோம். இந்த தண்ணி தான் பாலோடு நம்ம சேர்த்துடணும். அதனால் நார்மல் வாட்டரே இதுக்கு வேலை கிடையாது. இப்போ தேங்காயோட வழுக்கையும் எடுத்து நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ தேங்காயை நான் கட் பண்ணி அது உள்ளே இருக்கிறத எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஏலக்காய் தட்டி தான் போடுறேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட போகிறோம், அதனால தான் போடுறேன். இல்லைனா ஒரே ஒரு பிஞ்சு அளவு நீங்கள் பொடி போட்டுக்குங்க. ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் வடிகட்டி தான் இந்த பால் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா தேங்காயோட வழுக்கையும் தேங்காய் தண்ணியும் தான் அதில் இருக்கணும். பால் கெட்டியான பாலை நம்ம வடிகட்டி ஏடு இல்லாமல் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் பால்லையே சர்க்கரையும் கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் தேவைக்கேற்ப இனிப்பு கம்மியாக தான் போடணும். ஓவராக இனிப்பே இல்லாமல் கூட நம்ம வெறும் பாலில் பண்ணுறது தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துருக்கேன் நான். இப்போ பால் நல்லாவே அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கோவாவுக்கு வர மாதிரி சுண்டி பால் நல்லா காயணும். அதுதான் மெயின். பால் தான் நம்ம மெயினாக இது பண்ணோம். கண்டென்ட் மில்க்கு கிடைக்கிறவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பால் இங்கே இல்லைன்றதுனால நான் வெறும் நம்ம வீட்டு பால்லையே பண்ணுறேன். கண்டென்ட் மில்க் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ராயல் ரிச்சாக இருக்கும். நம்ம இளநீர் பாயாசம் சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன் நான் வீட்டில் உங்களுக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் இருக்கும். நமக்கு இப்போ தான் இந்த பாரதி கண்ணம்மா நாடகம் வந்த பிறகு தான் இளநீர் பாயாசம் பாமர மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் அது. ரொம்பவே ராயல் ரிச்சான டிஷ் தான் அது. இப்போது இதில் ரொம்பவே கால்சியம், ஹை ப்ரோட்டீன், நல்ல கொலஸ்ட்ரால் ரொம்பவே இதில் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன் காமிக்கிறேன். முக்கியமான இது வெய்ய நாளில் நம்ம உடம்புல இழப்பு நிறைய நீர் போயிடுது இல்லையா, ட்ரை ஆகிடுது. அதை சரி பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக கூலிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இளநீர் பாயாசம். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இளநீர் அந்த தேங்காய் வழுக்கியை ரெடி பண்ணணும். பால் சுண்டட்டும். பால் பாருங்கள் எப்படி சுண்டி வந்திருக்குன்னு. ரொம்பவே திக்னஸாக வந்துருச்சு. அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி பால் திக்னஸாக வந்துடும். தேங்காய் பாருங்கள், நம்ம தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்டாக இருந்தால் நம்ம இந்த தேங்காவை மிக்சியில் அரைச்சி கூட நம்ம போடலாம். இது பிஞ்சு தேங்காய் தான். வழுக்கன்றது இதுலேயும் கொஞ்சம் முத்தாமல் இளநீரில் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம சேர்க்கணும்.
அப்படி நீங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா தேங்காய் பால் சேர்க்கணுன்னா இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணும். ரொம்ப முற்றின தேங்காவை சேர்க்கக்கூடாது. இளநீர் பாயாசம்னா கொஞ்சம் வழுக்கைக்கு தான் மதிப்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நான் இதை வந்து தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து சேர்க்குறேன். வழுக்கையும் நான் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் வந்து பால் வந்து நம்ம வடிகட்டி இப்போது ஒரு வடிகட்டிலே வந்து டீ வடிகட்டுறது ரொம்ப நைஸானதில் வடிகட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதில் வடிகட்டிக்கணும் பாலை. நம்ம ஆடை இல்லாமல் வடிகட்டி எடுத்த பால் இது. அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இளநீர் தண்ணி இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சோம். அந்த தண்ணியோட வழுக்கை ப்ளஸ் வந்து தேங்காய் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, பிஞ்சு தேங்காய், அது வந்து ஒரு 1/4 தேங்காய் அரைச்சி இதுலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். கட்டி இல்லாமல் இதில் வெறும் தேங்காய் தான். ஏலக்காய் இதில் தட்டி போட்டோம். அதை பாருங்கள், நான் எடுத்து வச்சிட்டேன். எடுத்தாச்சு. இப்போது அதை எடுத்துட்டு இந்த ஆடை இல்லாமல் பால் திக்காக காசி ஆடையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இந்த பாலை இதில் இதை ஆட் பண்ணிடணும் நம்ம. இந்த இளநீர் பாயாசம் இவ்வளோ தான். இதே வந்து நீங்கள் நல்லா, ஏன்னா இளநீர் தண்ணியாக இருக்குது இல்லையா, அதனால தான் நம்ம பாலை வந்து திக்னஸாக காய்ச்சிட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அந்த மாதிரி இனிப்பு வந்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு ஹைலைட் டேஸ்ட் வேணும்னா ஒரே ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. பாருங்கள், ஒரு துளி தான் நான் போடுறேன். ஏன்னா சால்ட்டு போட்டால் தான், ஐஸ்கிரீமில் கூட நம்ம சால்ட்டு தான் போடுவாங்க. அதுதான் வந்து நமக்கு டேஸ்ட்டை வந்து ஹைலைட்டாக கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தான். இதை வந்து இப்போது இதுலேயே கொஞ்சம் முந்திரி துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா பாதாம் நல்லா சிறுவாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. இவ்வளோ தான். இதை வந்து 4 பேருக்கு தேவையானது பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடணும். நம்ம வெயிலுக்கு இதமாக நீங்கள் காலையில் ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மதியம் ஒரு 2 மணி போல் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும். உடனே இதை சாப்பிட்டு விடணும் 1 ஹவர் கழித்து. ஏன்னா இளநீர் தேங்காய் சேர்த்ததுனால 2 hours மேலே போனால் அந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே ஃப்ளேவர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இளநீர் பாயாசத்தோட ஹைலைட்டே வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம பரிமாறிடணும். சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே சரி, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. இது கால்சியம் ப்ரோட்டீன்ஸ் நிறையவே நிறைஞ்சது இது. இதுலேயே இப்போ நான் முந்திரி வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முந்திரியை காய் சீவத்தில் மெல்லிஸாக துருவி வச்சுருக்கேன் நான். இதை வந்து பவுலில் நம்ம இந்த பாயசத்தை ஊற்றிட்டு அது மேலே தூவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் நம்ம வச்சிட போகிறோம். அப்புறம் தான் இதை பரிமாற தயாராகுது. ஓகே, இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா வந்து இதை மேஷாக நல்லா கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பவுலில் இதை வந்து இது பண்ண போகிறோம், மாற்றிக்க போகிறோம். பாருங்கள், இயற்கையாகவே இதில் இனிப்பு இருக்குது. நான் சும்மா 1 ஸ்பூன் அளவு தான் சர்க்கரை போட்டேன். இப்போ 3 பவுலில் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் மீதியும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து தான் சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் 1 ஹவர் கழித்து காமிக்கிறேன் உங்களுக்கு கூலிங்காக எப்படி இருக்குன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பரிமாற தயாரான நிலையில் ரொம்பவே கூலிங்காக சில்லுன்னு சூப்பராக இருக்குது இளநீர் பாயாசம். இதே மாதிரி பாயாசம் நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடிக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெயில் நாளுக்கு குளுன்னு இந்த மாதிரி இளநீர் பாயாசம் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. பாய் பாய்.